அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவாளாம், இந்த ராணி வந்து என்ன பண்ணுவாங்களாம், அந்த குழந்தைய வச்சுருப்பாங்களாம். அந்த குழந்தைக்கு தினமும் நைட் ஆனால் கதை சொல்லணுமா, பெட் டைம் கதை சொல்லணுமா, அதாவது தூங்குறதுக்கு கதை சொல்லி தான் தூங்க வைக்கணுமா. அதனால் இவன் என்ன பண்ணுவாள் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு அப்படியே வச்சுட்டு கதை சொல்கிறதுக்காண்டி ஆசைப்படுவாளாம். அப்போ என்ன பண்ணுவாலாம், அந்த குழந்தைகிட்ட சொல்லுவாலாம், எதெல்லாம் நமக்கு ஈஸியாக கிடைக்குதோ அப்படி ஈஸியாக கிடச்சிச்சுன்னா லைஃபே ஈஸியாக போயிடும். ஆனால் கடவுள் அது மாதிரி ஈஸியாக நம்ம கொடுக்கவே மாட்டோம். எதெல்லாம் பிடிக்காத விஷயத்த மட்டும்தான் நமக்கு கொடுப்பானா, நம்மளை கஷ்டப்படுத்துவானா, அதுதான் நம்ம லைஃப் லாங் நிறையா விஷயத்த நமக்கு கற்றுத்தரும் அப்படின்னு சொல்லுவாளாம் அந்த பொண்ணு அந்த குழந்தைகிட்ட. நம்ம எப்படி சும்மா கதை மாதிரி பேசுவோம், அது மாதிரி ஒன்றுத்தையும் சொல்லுவாளாம். அதனால் ஈஸியாக எது கிடைக்குதோ அது வந்து ரொம்பவே ஈஸியாக போயிடும். கஷ்டமாக நமக்கு கிடைக்கிது மனசிலே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாளாம். சொன்னது உடனே அப்படிலாம் உண்மையா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை யோசிக்குமா. சரி நீ யோசிச்சுட்டே இது ஒரு கதை தான், என் வாழ்க்கையில் அப்படி தான், நான் இது வரைக்கும் நான் இங்கே வந்து இருக்கணும்னு ஆசைப்படவே இல்லை, ஆனால் இப்போ நான் வந்து இருக்கலையா, என் வாழ்க்கையில் எதுவுமே நான் யோசிச்சதே கிடையாது, ஆனால் எது எப்படி நடக்கணுமோ அது நடந்து தான் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த கதையை வந்து ஆரம்பிப்பா ஒரு சின்ன இதுவாக.